கடவுளுக்கே கெட்ட பேர். கோயிலுக்கெல்லாம் போனோம், அத்தனை பூஜை பண்ணோம், அத்தனை பரிகாரம் பண்ணோம், எங்களுக்கு இப்படி ஆகிப்போச்சு அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு அதை சொல்லணும்? கணிச்சு சொல்லுங்களேன். அங்கே கரெக்டாக ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லுங்களேன். சொல்லிட்டா முடிஞ்சதில்ல. தேவையே இல்லாமல் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்த்த நம்ப வச்சு கோயிலுக்கு அனுப்புகிறீங்க இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போகிறத பற்றி நான் எந்த தப்பும் சொல்ல. தாராளமாக போய் கடவுளை கும்பிட்டு வரலாம். ஆனால் ஒரு சிரமமான நேரத்தில் கஷ்டமாக இருக்கும்போது நல்லாகணும் அப்படின்னு நினச்சி தானே போவாங்க கோயிலுக்கு இல்லைங்களா? போய் ஜாலியாக சாமி பார்த்தெல்லாம் கும்பிட்டு வர முடியாது. அந்த குழந்தைக்கு நல்லாயிடும், அந்த பொண்ணுக்கு நல்லாயிடணும் அப்படின்னு வேண்டிக்க தானே போவாங்க. அப்போ அந்த வேண்டுதல் நிறைவேறாத போது அவங்களுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான், அது நமக்கு விதிக்கப்பட்டது. கடவுள் தான் அதை கொடுத்தாரு நமக்கு. ஓகேங்களா? கடவுள் தான் நீ இந்த கர்மாவோட இருக்க, நீ இந்த நேரத்தில் போய் இப்படி வாழு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுப்பாரு. எல்லா விஷயத்துக்கும் நம்ம பரிகாரம் பண்ணிட்டாலோ இல்லை கோயிலுக்கு போயிட்டாலோ சாமியை கும்பிட்டாலோ சரியாக வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க.